எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 12:22 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை அவர் கைவிடவே மாட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வேலை நெருக்கங்கள் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு யோசனை வரும், கர்த்தர் எங்களை கைவிட்டார் பிரதர், கர்த்தர் எங்களை வெறுத்துட்டார் பிரதர், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கல என்று சொல்லி பல காரியங்களில் சொல்லலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வியாதிப்பட்டு யாருக்காவது ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நேரம் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் அழைத்து கொண்டிருப்பார். ஐயோ, நான் இவ்வளவோ ஜெபிச்சேனே, என் அப்பாக்காக இவ்வளோ ஜெபிச்சேனே, என் அம்மாக்காக இவ்வளோ ஜெபிச்சேனே, என் தம்பிக்காக இவ்வளோ ஜெபிச்சேனே, கர்த்தர் எடுத்துட்டாரே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் முதலாவது வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் எங்களை கைவிட்டார், அவர் எங்களை மறந்தார், அவர் எங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை, அவர் எங்கள் கண்ணீருக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி நாம் புலம்புவது மனித இயல்பாய் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவர் கைவிடவே மாட்டாராம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், எல்லாரால் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். தாவீது சொல்லுகிறான், செத்தவரை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி. ஆனால் அவர் உங்களை கைவிடுகிற தெய்வமே இல்லை, அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அவர் யாரை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். எல்லாம் பாருங்க, மற்ற காரியத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஓடி 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 மற்ற காரியங்களெல்லாம் மூக்க நுழைச்சி எல்லா காரியமும் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுற நேரத்தில் தேடுறதில்லை, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர்றது கிடையாது, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக ஜெபிக்கிறது கிடையாது. நன்றாய் கவனிகள், நான் இத்தனை நாளும் ஜெபிப்பேன், இவ்வளோ பைபிள் வாசிப்பேன், தீர்மானங்களை அள்ளி வீசுவார்கள். ஆனால் அதையெல்லாம் கடைபிடிப்பதில்லை, அதை மறந்து போகிறார்கள். எனவே தான் நம் இருதயத்தில் வருகிறது, கர்த்தரை கைவிட்டார் என்று சொல்லி. நாம் அவரை விட்டு விலகாமல் அவரை தேடும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நிச்சயம் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். கிருபை மேல் கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, ஒருவரையும் கர்த்தர் கைவிடாதிருப்பீராக, ஒருவரையும் கைவிடாதிருப்பீராக ராஜா. ஆண்டவரே, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தும் கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் என் தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து வாழ வைப்பீராக. கண்மணி போல பாதுகாத்தரலும் விரும்புகிற காரியங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தரை கொடுத்து மேன்மைப்படுத்துவீராக. இதுவரை கண்டீராத ஒரு சமாதானம் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொருவரும் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கைவிடாதிருப்பீராக ராஜா. ஆண்டவரின் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு நிற்கிறார்களோ, வேதனையோடு நிற்கிறார்களோ, கைவிடாதிருப்பீராக. கடன் பாரத்தில் இருக்கிறார்களோ, கைவிடாதிருப்பீர். ஆண்டவரே, யாரும் இல்லை என்று ஏங்கி நிற்கிறார்களோ, அத்தனை பேரை கைவிடாதிருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கனப்படுத்தி நிறுத்தும், உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால்,
உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.